ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மீனஸ் ட்ராவல். இன்றைக்கி ஒரு மீன் பார்க்கணும்னா என்ன ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், எதிர்பார்த்து கொண்டு இருந்த நாள் வந்துருச்சு. ஆமாம், டெலிவரிக்காண்டி கிளம்பியாச்சு. 1 மந்த்ஸுக்கு முன்னாடியே டெலிவரி பெயின் வந்துருச்சு. டெலிவரி ஆனால் பாப்பாவை நம்ம கிட்ட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லிட்டாங்க. 1 வீக் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. பெட் ரெஸ்ட் எடுக்கிறதோட சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வந்து செக் பண்ணிட்டு போக சொன்னாங்க. லாஸ்ட் வார ஸ்கேன்லேயே டேட் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு 2 டேட் சொன்னதில் 23ஆம் தேதி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 22ஆம் தேதியே அட்மிட் பண்ணவும் சொல்லிட்டாங்க. முந்தின நாளே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயாச்சு. ஈவினிங் போனதுமே இருக்க வலையில ஃபுல்லாக கலட்டிட்டு ட்ரிப்ஸை போட்டு விட்டாங்க. நம்ம குட்டி இலவசம் நமக்குன்னு ஒரு ரூமை கொடுத்ததுக்கப்புறம் பெட்டில் அங்கேயும் இங்கேயும் ஏறி ஒரே ஆட்டம் தான். அத்தானை பார்த்தோன்னே ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான் சாப்பிட்டுட்டு. ஆனால் நமக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா ஆப்ரேஷன் பண்ணதுக்குள்ளே வந்துடும். ஆனால் ஈவினிங் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உள்ளே கூப்பிட்டு போய் பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். 10 மந்த்ஸில் அட்மிட் ஆகிருக்கையிலேயே எங்கள் கூடயே பக்கத்தில் ஒருத்தவங்க அட்மிட் ஆகிருந்தாங்க. அவங்களுக்கும் கரெக்டாக சேம் டேட் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கும் முந்தின நாள் அவங்களுக்கு டெலிவரி ஆகி வந்துட்டாங்க. அவங்களும் நாங்களும் சேமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். பெரிய இலவசர் வந்துட்டாரு, குட்டி இலவசரும் அந்த வே ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தோன்னு ஒரு நினைப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ அபியும் பவானி யாருமே பக்கத்தில் இல்லாதனால கனவுலேயே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க வருத மாதிரி. ஸோ எல்லாத்தையும் இந்த வட்டம் கண்டிப்பாக பார்த்துடணுன்ட்டு எல்லாத்தையும் டயத்துக்கு வர சொல்லிட்டேன். வீடியோ லென்த்தாக போகிறதுனால இதோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.